நம்ம நல்ல தரமான விதைகளை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த தரத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக சில விதை நேர்த்தி முறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து முக்கியமான ஒரு விதை நேர்த்தி முறை எதுன்னு பார்த்தோம்னாக்கா, விதைகள் முளைக்கக்கூடிய திறன் இருந்தும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த விதைகள் முளைக்க இல்லாமல் உறக்கம் நிலையில் அடைகின்றன. அதற்கு சி டார்மன்சி என்று சொல்லுவோம். இந்த மாதிரி விதைகள் நம்ம சரிவர விதை நேர்த்தி கொடுக்காமல் விதைக்கும் பொழுது விதைகள் முளைப்பு திறன் இல்லாமலும் அந்த விதைகள் அனைத்தும் நமக்கு விரயமாகி விடுகின்றன. எனவே இந்த விதை உறக்கம் என்பது என்னன்னு பார்த்தோம்னாக்க, இரண்டு சூழ்நிலையால் நம் விதைகளுக்கு ஏற்படுகின்றது. ஒன்று, விதையில் இருக்கக்கூடிய கடின உரை, விதையினோட கடின உரையினால் விதைகள் ஈரத்தன்மையை உறிஞ்சக்கூடிய தன்மையை இழந்து முளைப்புத்திறன் பாதிக்கப்படுகின்றது. அடுத்த முறையாக விதையில் இருக்கக்கூடிய இயக்கங்களை தடை செய்யக்கூடிய சில ரசாயன பொருட்கள் அந்த விதையை முளைப்புத்திறனை பாதிக்கின்றது. இந்த இரண்டு காரணங்களாலும் விதை உறக்கம் ஏற்படுகின்றது. இந்த விதை உறக்கத்தை விதை நேர்த்தி மூலமாக நாம் நிவர்த்தி செய்து விதைத்தால்தான் நல்ல முளைப்புத்திறன் கிடைத்து அதிக விளைச்சலை பெற முடியும். இந்த கடின உரை விதை இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம்னாக்குங்க, அந்த கடின உதையை மென்மையாக்கி அல்லது விதைகளின் மீது சிராய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் மூலமாகவும் அல்லது கடின விதை உரையை மென்மையாக்கக்கூடிய அமிலங்கள், அடர் கந்தக அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஆல்கஹால், அசிட்டோன் போன்ற ரசாயன கலவைகள் கலந்து அந்த விதையினுடைய உரையை மென்மையாக்கி அதனுடைய முளைப்புத்திறனை அதிகப்படுத்தலாம். இந்த ரசாயனங்களால் ஏற்படக்கூடிய விதை உறக்கத்தை நிவர்த்தி செய்வதற்காக உதாரணத்துக்கு நெற்பயிர் இருக்கிறது, நெல் விதைகள் இருக்கிறது. இந்த நெல் விதையில உறக்கம் அனைத்து ரக வகைகளிலும் இருக்காது. நெல் விதை அறுத்து சுத்தம் செய்து காலங்களிலேயே அந்த உறக்கம் நீங்கிவிடும். இருப்பினும் சில ரக நெல் விதைகளில் அந்த விதை உறக்கம் இருக்கின்றன. இந்த உறக்கத்தை நீக்குவதற்காக வேண்டி 45 லிட்டர் தண்ணீரில் 240 மில்லி லிட்டர் அடர் நைட்ரிக் அமிலத்தை 6 மணி நேரம் அந்த விதையை ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு விதையை சுத்தமாக கழுவி நிழலில் உலர்த்தி விதைக்கும் பொழுது விதையினுடைய முளைப்புத்திறன் அதிகரித்து விளைச்சலையும் பெருக்கலாம். இதை போலவே சில ரக சூரியகாந்தி பயிர்களில் 30 முதல் 40 நாட்கள் வரை விதையினுடைய உறக்கம் இருக்கின்றன. இந்த விதை உறக்கத்தை நீக்குவதற்கு 300 ppm, அதாவது 300 மில்லிகிராம் எத்திரல் என்ற ரசாயன பொருளை 1 லிட்டர் நீரில் கரைத்து அந்த கலவையில் சூரியகாந்தி விதைகளை 10 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அல்லது 0.5% பொட்டாசியம் நைட்ரேட் என்ற ரசாயன கரைசலில் 12 மணி நேரம் ஊற வைத்து விதைகளை மீண்டும் கழுவி பழைய ஈரப்பத நிலைக்கு நிழலில் உலர்த்தி விதைக்கும் பொழுது விதையினுடைய உறக்கம் நீங்கி நல்ல முளைப்புத்திறனை பெற்று வயல்களில் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க